Hi, welcome to holisticinvestment.in. Baroda BNB Baribas Nifty 200 Momentum 30 Index Fund invest பண்ணீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இது சூட்டபிளாக இருக்குமா, லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு எல்லா கொஸ்டினுக்குமே இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இந்த ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால. ஸோ இது ஒரு NFOன்றதுனால 25 செப்டம்பர் 2024 ஓப்பன் ஆகி 9th அக்டோபர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி லார்ஜ் கேப் அண்ட் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 TRI தான் இவங்க பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணால் 0.2%, பட் அதுக்கு மேலே எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எக்ஸிட் என்ட்ரி லோட் எதுவும் கிடையாது. பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் அமௌண்ட் 1000 rupees தேவைப்படும். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீராஜ் சக்சேனா. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்குது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான். பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸை எப்படியாவது க்ளோஸ்லி ரெப்ளிகேட் பண்ணி கொடுக்கணும் இன்வெஸ்டர்ஸ்க்குன்றது தான் இவங்களோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இது ட்ராக்கிங் எரரும் உண்டு. இப்போ இந்த ஃபண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுற நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸோட எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 200 இண்டெக்ஸில் அதுவும் நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோர் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்க டாப் 30 கம்பெனிஸை ட்ராக் பண்ணுறது தான், அதோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறது தான் இதோட எய்ம். அண்ட் இந்த நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோர் ஒவ்வொரு கம்பெனிக்கும் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியோட லாஸ்ட் 6 months அண்ட் 12-month ப்ரைஸ் ரிட்டர்னை டெய்லி ப்ரைஸ் ரிட்டர்ன் வாலட்டிலிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோரை ஒவ்வொரு கம்பெனிக்குமே டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஒவ்வொரு ஸ்டாக்குமே எப்படி வெயிட் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, ஃபேக்டர் டில்ட் மெத்தடாலஜி படி. அதாவது அந்த வெயிட்டை ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோ நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோர் அந்த ஸ்டாக் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அந்த வெயிட்டை டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வெயிட் ஒன்று 5% லோவராக இல்லை அந்த ஸ்டாக்கோட வெயிட்டை விட இண்டெக்ஸில் இன்னும் 5 times அதிகமாக கூட அவங்க சோல்லி பேஸ்ட் ஆன் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இந்த வெயிட்டேஜை கேப் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸை வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். லைக் பெஞ்ச் மார்க்கிங், இண்டெக்ஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ETF, ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய விஷயத்துக்கும் இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற செக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பவர், டெலிகம்யூனிகேஷன், கன்சியூமர் சர்வீசஸ், ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ், சர்வீசஸ், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், ஹெல்த் கேர், கன்சியூமர் டியூரபிள்ஸ், IT, ரியாலிட்டி. அண்ட் இதில் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிறது ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தான் 23.62%. அண்ட் கம்மி வெயிட்டேஜ் ரியாலிட்டி செக்டாருக்கு கொடுத்துருக்காங்க 0.71% அப்படின்னு. இப்போது இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Trent Limited, Tata Motors Limited, NTPC Limited, Bajaj Auto Limited, Bharti Airtel Limited, Coal India Limited, Adani Ports and Special Economic Zone Limited, Bharat Electronics Limited, REC Limited, Mahindra and Mahindra Limited. இதில் டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் Trent Limitedக்கு இருக்குது, வெயிட்டேஜ் 6.32% கொடுத்துருக்காங்க. அண்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிட்டெடுக்கு டாப் 10 பொசிஷன் இருக்குது, அதோட வெயிட்டேஜ் 4.55% கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் August 30, 2024 வரைக்கும் டேட்டா வச்சு கேதர் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் இதிலே ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். டேப்லர் காலம் அண்ட் கிராஃப் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 yearல 68.91% ரிட்டர்னும், 5 yearsல 30.53% ரிட்டர்னும், இன்செப்ஷன்லேருந்து 21.79% ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த கிராஃப்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஷார்ட் டேர்மில் அங்கங்கே டிப்ஸ் இருந்து அங்கங்கே போராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே லாங் டேர்மில் கம்பேரிட்டிவ்லி கன்சிஸ்டண்ட்டாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டை பற்றினும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அண்ட் இது ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸையும் நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்னு எப்படி அனலைஸ் பண்ண போகிறோன்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றது தான் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்டில் இருக்க ஒரு கீ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃபோக்கஸ். ஸோ இந்த ஃபண்ட் ஒரு மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா நிஃப்டி 200 இண்டெக்ஸில் அவங்களோட ப்ரைஸ் மொமெண்டம் பேஸ் பண்ணி அதில் இருக்க டாப் 30 ஸ்டாக்ஸை தான் இது டார்கெட் பண்ணுது. அதனால் இது டிசைன் பண்ணியிருக்கதே எப்படின்னா, அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிற வரைக்கும் ஹை ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுறது தான் இவங்களோட எய்ம். நெக்ஸ்ட் பாயிண்ட்
வந்து கான்சன்ட்ரேட்டட் ஹை பர்ஃபார்மன்ஸ் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஒன்லி 30 ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபண்ட் வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. மீனிங் இது வந்து ஒன்லி நிஃப்டி 200 இண்டெக்ஸில் இருக்க பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஹையர் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வந்து போகிறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் சுற்றி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ இந்த ஸ்டாக் செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால சிஸ்டமேட்டிக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹியூமன் ஜட்மெண்ட்டை விட இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் ஹியூமன் பயாசஸ் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் நம்மளுக்கு கம்மியாகி டேட்டா மட்டும் நம்ம போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் வச்சு கைட் பண்ணி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மிட் டு லார்ஜ் கேப் எக்ஸ்போஷர். ஸோ நிஃப்டி 200 வந்து ஒரு ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் மிட் அண்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸை கவர் பண்ணுறதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே ஒரு பேலன்ஸாக கொடுக்குது கம்பேர் டு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். அண்ட் இந்த ஃபண்ட் வந்து நிறைய எக்ஸ்போஷர் எந்த கம்பெனிஸ் கொடுக்குதுன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆன கம்பெனிஸ்க்கும் அண்ட் இன்னும் நிறைய ரூம் இருக்குது க்ரோ பண்ணுறதுக்கு அப்படின்ற கம்பெனிஸ்க்கு தான் இது நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்குது. ஸோ இதனால் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸும் இந்த ஃபண்டில் இருக்குது. இப்போ இந்த ஃபண்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்பர் 1 ஹை வாலட்டாலிட்டி. இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா ஆஃப்டன் ரொம்ப ஹைலி வாலட்டைலாகவும் இருக்கும். இது ரைசிங் மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே மார்க்கெட் கரெக்ஷன் அந்த மாதிரி பீரியட் வரப்போ ரொம்ப ஷார்ப் டவுன் டர்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். இண்டெக்ஸ் ஃபண்டே ஜென்ரலாக ஆக்டிவ் ஃபண்டை விட கொஞ்சம் ரிஸ்க் கம்மின்னு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி இருக்கிற ஒரு இன்வெஸ்டருக்குமே இது ப்ராபப்ளி கொஞ்சம் ரிஸ்கியாக படலாம். நெக்ஸ்ட் வந்து செக்டார் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். இது ஒரு மொமெண்டம் பேஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால சில சர்டைன் செக்டார்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அந்த இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா இது என்ன ஆகுனா அந்த செக்டாரில் மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஆகிடும். அதனால இந்த செக்டார் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுனா இந்த ஒரு பர்டிகுலர் செக்டாரில் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அது சப்போஸ் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஏதாவது டவுன் டர்ன் பீரியட்லனா கண்டிப்பாக இந்த செக்டார் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் இன்னொன்று ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஒரு பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட். அதனால எந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரோ ரியல் டைமில் டிசிஷன் எடுத்து மார்க்கெட் வாலட்டாலிட்டி எப்படி நேவிகேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவே பேசிக்கலி மொமெண்டம் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு வாலடைல் மார்க்கெட்டில் நம்ம ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் பீரியடில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த டைனாமிக் ஃபண்ட் அலோகேஷன் இல்லை டிசிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து லிமிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க். இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் எப்போ வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் ப்ராபப்ளி. ஏன்னா ஷார்ட் டேர்மில் ஹை ரிட்டர்ன்ஸ் நிறைய கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்குது. அந்தந்த பீரியடில் நல்லா பர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஆகலைன்னா அது ஒரு மார்க்கெட் அன்பிரடிக்டபிள் தான். பட் ஏன் ஷார்ட் டேர்ம் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரிலே பண்ணுற ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ட்ராஜெக்டரியை ரொம்ப வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குன்னா மொமெண்டம் ஸ்டாக்ஸ் குவிக்லி வந்துட்டு அப்பீல் லூஸ் ஆகிடும். நான் சொல்கிறேன் மார்க்கெட் ரொம்ப வந்து அன்பிரடிக்டபிளாக ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மொமெண்டம் ஸ்டாக்ஸ்க்கு இருக்கிற அப்பீலும் லூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபண்டும் ஒரு பர்ஃபார்மன்ஸை டிப் இது பண்ணுறதுக்கு ரொம்ப இது இருக்குது. அதனால தான் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருந்தாலுமே அதில் அதிக ரிஸ்க்கும் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில். பரோடா பிஎன்பி பரிபாஸ் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம இவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணதுலேருந்து நம்மளோட ஃபைனல் டேக்அவே என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, நம்ம அனலைசஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இந்த ஃபண்டே வந்து எந்த மாதிரியான இன்வெஸ்டருக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஹை பர்ஃபார்மிங் மொமெண்டம் ஸ்டாக்ஸில் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இன்வெஸ்டருக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இப்படி டிசைன் பண்ணியிருந்தாலுமே இதுக்குமே நிறைய ஓன் செட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு இருக்குது. ஹையர் வாலட்டாலிட்டி இருக்குது, செக்டார் கான்சன்ட்ரேஷனில் ரிஸ்க் இருக்குது. ஸோ கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தாலுமே கொஞ்சம் அதிகமாக ஹையர் ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஷார்ட் டேர்ம் க்ரோத் எதிர்பார்க்குறீங்க, ஷார்ட் டேர்ம் க்ரோத் எதிர்பார்க்குறீங்கன்னா இது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கொஞ்சம் கிரேட் அடிஷனாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் அப்போது உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸோட டைம் ஹாரிசான் எந்த டைம் ஹாரிசான்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ண பார்க்குறீங்கன்னு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அசஸ் பண்ணி தான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதா இருக்கும். பட் ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு இன்வெஸ்டரை பொறுத்து தான், அவங்களோட யூனிக் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு பொறுத்து நிறைய ஃபேக்டர்ஸ், அவங்க ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் இது அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றது சொல்ல முடியும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்டே பண்ண விருப்பம் இல்லாத ஒரு இன்வெஸ்டர், அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பமே இல்லாத ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு ப்ராபப்ளி இது சூட்டபிளாக இருக்கும். பட் அப்போ கூட இதை மாதிரியே சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணால் கம்மியான லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரரோடையே இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி கம்மியாக இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ட்ராக்கிங் எரர் உள்ள ஃபண்ட்ஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் சப்போஸ் உங்களுக்கு அதிக ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குது, அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அண்ட் மார்க்கெட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஒரு லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா இப்படி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வேணா
இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இண்டெக்ஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. அதோட பெஸ்ட்டே என்னென்னா இண்டெக்ஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது. அதுலேயும் ட்ராக்கிங் எரர் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அதுவும் இல்லாமல் போகும். பட் ஆக்டிவ்லி மேனேஜ்மெண்ட்ஸை நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு அதுக்கும் அதிக பொட்டன்ஷியல் இருக்குது கம்பேர் டு இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபைனலி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றதுக்கு, ஏன்னா மார்க்கெட் பற்றி நாலேஜோ இல்லை அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோடையே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணாலுமே அந்த ஃபண்டோட சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, அந்த ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, ஓவர்லேப் ரேஷியோ எவ்வளோ இருக்கும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட எவ்வளோ அலோகேஷன் கொடுத்தா அவங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா ஃபேக்டர்ஸுமே கன்சிடர் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட அலைன் ஆகுதான்னு பார்த்து உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அவங்களே கிராஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன்னும் சிம்பிளிஃபைட் ஆகும். ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கைடன்ஸ். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.